ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். வந்து ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட். ஹீரோயினெல்லாம் வருவாங்கன்னுலாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. ஸோ திடீர்னு ஒரு ஹீரோயின் ஆகிட்டாங்க. அந்த ஹீரோயின்ஸ்னால் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அப்படி வந்து கிடையவே கிடையாது. குட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு வெரி வெரி ஜென்யூன். பயங்கரமான ப்ராமிஸ் இருந்துச்சுங்க. She was an amazing lady even during her first film. For those of you இத்தனை வருஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோனால மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. And she has made her own mark in the industry. ஒரு டாப் ஹீரோயின் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் அவங்க. எப்பவுமே அவ ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் சீஸ் இப்போ வரைக்கும் அந்த சாம், அந்த ஈர்ப்பு. சவுத் குயின் என்றும் கனவு கண்ணி. எல்லோ கலர் அவுட்ஃபிட்ல வராங்கன்னு வைங்களேன், கண்ணுக்கு ஜானுவா தெரிவாங்க. ஒரு காட்டன் சாரியில வந்தாங்கன்னு வைங்களேன், கண்ணுக்கு ஜெஸ்ஸியா தெரிவாங்க. இல்லை பயங்கர ட்ரெடிஷனலா வந்தாங்கன்னா உயிர் உங்களின் தேவி அப்படின்னு சொல்லலான்னு தோணும். ஆனா தனலட்சுமியா உள்ள என்ட்ரி கொடுத்தாங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வேகம் வரும் பாருங்க. கை தட்ட தட்ட விசில் அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. கமாங்க டைம் டு வெல்கம் आवर டார்லிங் ஜானு த்ரிஷா அவர்கள். மை ஃபேன்ஸ் வெல்விஷ் அவங்களாம் சவுத் குயின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு செல்லமா கொடுத்த பேர் மாதிரி அது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். லவ்வோட கொடுத்துருக்காங்க. வருகை இளவரசி, உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாக அப்ப பார்த்த த்ரிஷாவுக்கு இப்போ எந்த டிஃபரன்ஸுமே ரோஸ் இருந்திருக்கு. எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க எல்லாமே. பட் ஷீஸ் ஆல்வேஸ் தட் சிம்பிள் கேர்ள். ரஜினி சார் தான். அது மாதிரி த்ரிஷா தான்ற மாதிரி யார் வந்தாலும் போனாலும் she is always on the top. she is the leading lady. 20 வருஷமா அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாவே தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் அதே எனர்ஜியோட அதே அழகோட. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சமீபத்தில் லாங்கெஸ்ட் பீரியட் ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஒரு கதாநாயகியாட்டியும் வந்து ஒரு டாப்ல இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா. ஹீரோ தான் வந்து நீடிக்க முடியும். ஒரு நடிகையா வந்து இவ்வளவுதான் காலகட்டம் அப்படின்னு பிரேக் பண்ண ஒரு கதாநாயகி. மீறி ஒரு சிரிப்போட, ஒரு டிக்னிட்டியோட, ஒரு கிரேஸோட அவங்க எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எத்தனையோ நடிகர்கள் வராங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க மட்டும் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் உயிர் கொடுத்து அதை நீங்களே பிரேக் பண்ணி மறுபடியும் இன்னொரு கதாபாத்திரத்துல கரெக்டா செட் ஆகுறீங்க. எப்படி மேம் அது? I think that's my job. இந்த மாதிரி வந்து இருந்த ஒரு த்ரிஷா இப்போ வந்து ஒரு மாஸ் பயங்கரமான ஒரு ஆக்டர். அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து எங்களுக்கே பார்க்கறதுக்கு வாவ். எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஹீரோயினா இருக்கிறாங்க, பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கிறாங்க. ஆட்டிடியூடே இல்லாத ஒரு வெரி கூல். அவ்வளோ லவ் ஃப்ரம் பீப்புள். அதாவது எங்க போய் யார்கிட்ட த்ரிஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு அந்த பேரை சொன்னால த்ரிஷாவா அப்படின்றாங்க. ஃபீல் தட் எங்க பொண்ணு, எங்க ஊர் பொண்ணு. ஆக்சுவலி கொடுத்து வச்சிருக்கணும். They still treat me like a queen. I'm very very blessed to have the people I have in my life. த்ரிஷா வந்து
அப்போ பார்த்தா அப்படியே இப்போ அப்படியே இருக்காங்க. மாடலிங் டேஸ்ல நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குதா. she will never get old. இந்த பொண்ணு எப்படி காமிச்சாலும் அழகா இருக்குப்பா. தூங்கி எந்திரிச்சு வந்தாலும் அழகா இருக்கு. எந்த ஆங்கிள் காமிச்சாலும் அழகா இருக்குப்பா. everybody's childhood crush. த்ரிஷா வந்து ஆல்வேஸ் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு கனவு கண்ணினே சொல்லலாம். த்ரிஷா தான். ஐயோ அழகுல அப்படியே ஊன்ட்டேன் கீழே. எவர் கிரீன் ஒன்னு ஒன்லி த்ரிஷா தான். தேவையில்ல த்ரிஷா மேம் தான். வேற யாரு? ஆப்வியஸா த்ரிஷா தான் ப்ரோ. ஏன்னா த்ரிஷா தான் ப்ரோ. அம்மா த்ரிஷா தான் ப்ரோ. என்னைக்குமே த்ரிஷா தான். பொண்ணுங்களுக்கே ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்னா வந்து அது கண்டிப்பா த்ரிஷாவா தான் இருக்க முடியும். புல்லட் ட்ரிஷியன். வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இவ்வளவு வருஷங்கள் தாண்டி அப்படிங்கிறது அன்பிலீவ். த்ரிஷாக்கே 10 வாட்டி நான் சின்ன வயசுல த்ரிஷா ஃபேன். நான் த்ரிஷாவை நினைச்சு நான் மனம் உருகிட்டேன். த்ரிஷானா உயிர். என்னோட ஃபேவரட் த்ரிஷா செம்மையா இருக்காங்க. அவங்களுக்காக 10 தடவை பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல வர்றப்பயே அப்படியே பாக்குற ரசிகர்கள் எல்லாருமே விசில் அடிக்கிறதுக்கு அவங்களுடைய கை அப்படியே வெளியில வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். த்ரிஷாவோட வைப் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்படி த்ரிஷாவை கொண்டு இறக்கும்போது பின்னிடுச்சு தேட்டர் விசில் எல்லாம். உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்து எல்லாரும் ஏன் த்ரிஷா த்ரிஷான்றாங்க எனக்கு தான் தெரியுது. ஃபேன்ஸ் வெல் விஷர்ஸ் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறது ஃபர்ஸ்ட்லி. இவ்வளோ 20 இயர்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா அவங்க தான் காரணம். பிகாஸ் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஹிட்ஸா ஃப்ளாப்பா என்னன்னா ஒரு சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். உயிர் எப்போவும் உங்களோடது தான். ஏன்னா சம்டைம்ஸ் லோஸ் கேன் பிரேக் யூ. அந்த லோஸ் இருக்கிற டைம்ல கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த 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 குரூப் எப்பவுமே தே பின் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மீ. வந்து மோசமான கான்ட்ரவர்சி எல்லாம் சந்திச்ச இன்னொருத்தன் கிடையாது. இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு ஜேர்னியை வந்து கடந்து வராங்கல்ல. கடந்து வந்து இன்னைக்கு அவங்க பிஸி ஹீரோயின். இன்னைக்கு இருக்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல யாரு பெரிய பிஸி ஹீரோயின்னா த்ரிஷா தானே. இல்ல நிஜமாவே அவங்க வந்து ஒரு ஃபீலிங்ஸ் பரவை. It's just you keep the negative people out, you keep the toxic part of the world out in any profession, and you embrace the positive and the good, and that's pretty much what I've always done. கோல்டன் ஏரா வந்து திரும்ப ரிவைவ் ஆன மாதிரி இருக்கு. தலைவி பேக் டு ஸ்குவார்னு சொல்லிட்டு இங்க வந்து நீங்க சொல்ற அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த விஷயம். கம்பேக்ட்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. எனக்கு எதுக்கு பேக் போயிட்டு வரவே கிடையாது. எப்பவுமே ஹைலைட்ல தான் இருக்கீங்க. வந்து நயன்தாரா வந்தாங்க, அதுக்கப்புறம் சமந்தா வந்தாங்க, கரெக்ட், காஜல் வந்தாங்க, தமன்னா வந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் இப்ப வந்து ராஷ்மிகா மந்தானா வரைக்குமே எல்லாருக்கும் டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதான் ஹெல்தி காம்படிஷன் இஸ் குட். அது ஒரு ஒரு விதத்துல நல்ல இதுதான். யா inspires me to keep it going. த்ரிஷா கரியர் ஓவர் ஆச்சுன்னா திடீர்னு 96 வந்தது. 96ல இருந்து மறுபடியும் போச்சு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் வந்தது. பொன்னியின் செல்வன் வந்த உடனே விஜய்ல இருந்து அஜித்ல இருந்து அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குலயும் நடிக்கிறாங்க. அஜித் கூட படம் பண்றாங்க, கமல் சார் கூட படம் பண்றாங்க, ரெண்டு மலையாள படம் பண்றாங்க, தெலுங்கு படம் 5 படம் போயிட்டு இருக்கு. பெரிய படம். She has also been the number one for so many years. She's achieved everything in life. She's like the queen. இப்போ வந்து சவுத் இந்தியால த்ரிஷா, தமிழ் இண்டஸ்ட்ரி சவுத் இந்தியால நம்பர் 1 ஹீரோயின் வந்து த்ரிஷா. நம்பர் 1 இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் தான். இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்க தான். 10 வருஷனால த்ரிஷா அரசிக்க. And you will always be the queen of Tamil cinema, untouched queen.